ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்ற வல்னரபிலிட்டியை தான் மவுண்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பியூ ஆப்பில். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா பியூ ஆப்னா என்னன்னு தெரியாது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கீழே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இந்த சேனலோட ஃபாலோவர் தான் அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐடிஓஆரில் டிக்கெட்ஸ் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ரேட்டை வந்து எப்படி ரியல் சைட்லலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. எல்லா சைட்லையும் இந்த வல்னரபிலிட்டி இருக்காது, அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு டேம்பர் டேட்டா வச்சு காமிச்சேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸில் சேஞ்ச் சீக்ரெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது பியூ ஆப்பில். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை செலக்ட் பண்ணி ஹேக் கொடுத்துக்கிறேன். சரி, இன்னும் உங்களுக்கு இந்த ஐடியாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா OWASP.org இந்த சைட்டில் போய் நீங்கள் இந்த சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே தரேன், போய் படித்து பார்த்துக்கோங்க. அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது எப்படி இந்த அட்டாக் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீப்பாலாம் இல்லை, சிம்பிளாக நம்மளுக்கு எக்ஸாம் புரிகிற மாதிரி. இங்கே சீக்ரெட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன வேல்யூ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை நம்ம சேஞ்ச் கொடுத்தா இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது என்ன வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னா, சில ரியல் சைட்டில் வந்து எடுத்திங்கன்னா உங்களோட வேறு ஏதாவது ப்ரொஃபைல் நேமாக இருக்கலாம். ப்ரொஃபைல் நேம் கூட இருக்காது, வேறு ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ், வேறு ஏதாவது ப்ராடக்டில் ஆன்லைனில் வாங்குறப்ப அந்த குவான்டிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடலாம். அதுதான் வந்து இந்த இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சீக்ரெட்டில் TBN அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேம்பர் டேட்டா இந்த ஆடானா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேம்பர் டேட்டா ஆடான் பற்றி ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒருவேளை இந்த ஆடான் வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா நீங்கள் கூகுளில் போடுங்க ஃபார் டேம்பர் டேட்டா ஃபார் மொசிலான்னா வரும். ஆடை நீங்கள் சாதாரணமாக ஆடான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ அதேமாதிரி கொடுத்துருங்க. சரி, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ சேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா, சீக்ரெட்டில் நான் என்ன கொடுத்தேனோ அந்த வேல்யூ வந்திருக்கு. இங்கே லாகின் வந்து B அப்படின்னு இருக்குது. இந்த B அப்படிங்கிறது என்ன லாகின்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம இப்போ இந்த வெப் அப்ளிகேஷனை லாகின் பண்ணோம்ல, அது எந்த லாகினில் இருக்குன்னா B அப்படின்ற லாகினில் தான் இருக்குது. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு லாகின் TBN வேறு ஏதாவது இன்னொரு லாகின் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நேமை கொடுத்தோம்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு இந்த சீக்ரெட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளனா இதை லாக் அவுட் பண்ணுவோம். லாகின் என்ன கொடுக்குறோம், B. இந்த B தான் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். இந்த B அப்படின்ற யூஸரோட அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இன்னொரு யூஸரோட வேல்யூஸை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வல்னரபிலிட்டியோட வேலை. பாருங்கள், இந்த வல்னரபிள்லாம் அவ்வளோக்கு இருக்காது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய வல்னரபிலிட்டி தான். இருந்தாலும் சில மாடர்ன் சைட்ஸில் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அட்டாக்லாம் மவுண்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இன்னும் ஃப்யூச்சரில் சொல்வேன். பாருங்கள், அதே B தான். ஒருவேளை Bக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது TBN அதே மாதிரி இன்னொரு யூஸர் அதாவது இருந்தாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் லாகின்க்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிவிடலாம். இதுதான் இந்த அட்டாக்கோட மெயின் சோர்ஸ். மற்றபடி இது ஒன்றும் இந்த வீடியோ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. இனிமேல் உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.